எல்லாருக்கும் வணக்கம். பாருங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது உங்கள் பிரகிருஷி ஹோம் மிக்க சேனல். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நெல்லூர் காரசாரமான சட்னிங்க. இதை மட்டும் நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ இட்லி சாப்பிட்றீங்கன்னு கணக்கே இல்லாமல் சாப்பிடுவீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி தான் நான் ரெட் ரைஸ் இட்லிக்கு செஞ்சேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கோங்க. கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் போல் உளுத்தம் பருப்பு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேயே 4 காஷ்மீரி மிளகா, 2 நார்மல் மிளகா, அதை நல்லா அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 5-6 பல்லு பூண்டு, அதுக்கப்புறமா 3 வெங்காயம் நான் நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கேன், அதையும் நல்லா போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 தக்காளி, அதையும் நல்லா அதுலேயே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, நல்லா தக்காளி சாஃப்ட் ஆகிறதுக்காக அதுலேயே நம்ம உப்பு போட்டுடுறோம். இதில் கொஞ்சமாக புளி, அதனால நான் தக்காளி கம்மியாக போட்டு அதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லிங்க, இதுதான் ஃப்ளேவர் கொடுக்குமே. இது அப்படியே எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிட்டு சூப்பராக பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இது அப்படியே நீங்கள் ஆற வச்சு அரைச்சிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான காரசாரமான நெல்லூர் சட்னி ரெடிங்க. அப்படியே தாளிச்சு கொட்டி சாப்பிட்டு பாருங்களேன், கணக்கே இல்லாமல் இட்லி சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. ட்ரை பண்ணி தான் பாருங்களேன்.